Peacemakers of Christo. உன் உறவினர் வீட்டுக்கு நீ செல்லும் பொழுது அவர்கள் உன்னை எப்படி வரவேற்றார்கள், வாழ்த்துகிறார்கள்? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனத்திலே, அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, என் நேச பிதாவே, அந்நாளிலே ஜக்கரியா வீட்டிற்கு மரியா சென்று கர்ப்பவதியாக இருந்த எலிசபெத்தை கண்டு ஆண்டவரே வாழ்த்து கூறினார். அந்த வாழ்த்து ஒரு ஆசீர்வாத வாழ்த்து ஆண்டவரே, அன்பின் வாழ்த்து ஆண்டவரே, உன்னதத்தின் வாழ்த்து ஆண்டவரே, ஜெபத்தின் வாழ்த்து அப்பா இயேசுவே. அது வளர்ச்சியின் வாழ்த்தாக, மகிழ்ச்சியின் வாழ்த்தாக இருந்தது ஆண்டவரே இயேசப்பா. ஆனால் இன்று ஆண்டவரே, நான் கடனாளி, நான் தோற்றுவிட்டேன், நான் படிக்காதவன், என்கிட்ட பணம் இல்ல, வசதிகள் இல்ல, என் கணவன் செத்துட்டான், என் மனைவி செத்துட்டால், நாங்க பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், என் பிள்ளைங்க வாழ்க்கையில செட்டில் ஆகல என்று ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு குழந்தை எங்களுக்கு இல்லை என்று ஆண்டவரே கொஞ்சம் மன நிம்மதிக்காக, மன சந்தோஷத்திற்காக, மன ஆறுதலுக்காக என் அண்ணன் வீட்டுக்கு போனேன் ஆண்டவரே, என் தம்பி வீட்டுக்கு போனேன் ஆண்டவரே, என் அக்கா தங்கை வீட்டுக்கு போனேன் சுவாமி, என் மாமியார் வீட்டுக்கு போனேன் ஆண்டவரே ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, அந்த நாளிலே அந்த பிள்ளைகள் என்னை அவமானப்படுத்தினார்கள். இந்த சனியெல்லாம் ஏன் வந்துச்சு, இத ஏன் இப்ப வர சொன்னீங்க, இது வந்தாவே பிரச்சனைகள் தான். இவன் காசு கேட்க வந்திருக்கிறானா, இவன் சாப்பிட வந்திருக்கிறானா, இவன் வந்தாலே பொறாம பிடிச்சவன், இவன் வந்தாலே எதுவுமே விளங்காது என்று ஆண்டவரே என்னை அவதூறு பேசி அனுப்பி விட்டார்கள் ஐயா. என் காதாட பேசி ஆண்டவரே, நான் போனா அவங்க வீட்டுல ஆசீர்வாதம் போயிடுமாப்பா, அதனால என்னை விரட்டி விட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா நான் யார் வீட்டுக்கும் போக முடியாமல் கிடக்கிறேன் ஐயா. நான் சபிக்கப்பட்டவனா சுவாமி ஏசப்பா. மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு சென்ற பொழுது வாழ்த்து கூறினாள் ஆண்டவரே. எலிசபெத்தும் அவளை அன்போடு அரவணைத்துக் கொண்டாள் ஐயா. இன்னைக்கு நான் ஆதரவற்றவனாக இருக்கிறேன் ஐயா, யாரும் இல்லாதவனாக இருக்கிறேன் ஐயா, அனாதே போல கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் யார் வீட்டுக்கும் போக முடியலையாப்பா. என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் விரட்டுறாங்களே, என் அக்கா தங்கைகள் எல்லாம் ஆண்டவரே என்னை பற்றி குறை சொல்லுகிறார்களே, போனாலே ஒரு கிளாஸ் டீ கொடுக்க கூட அவர்களுக்கு மனசு இல்லப்பா ஏசப்பா. ஒருவேளை சோறு போட கூட அவங்களுக்கு மனசு இல்ல ஆண்டவரே. அதனால நான் என் வீட்லயே கிடக்கிறேன் சுவாமி தேசராஜாவே. அபிஷேக கர்த்தாவே, என் மீது மனமிறங்க உம்மிடம் இறங்கி மன்றாடுகிறோம். எனக்கு சொந்தக்காரவங்க யாரும் இல்ல ஆண்டவரே. நான் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள ஒருவருமே இல்லை சுவாமி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, நான் போனாலே சாப வீடாக இது மாறுகிறது, நான் போனாலே சண்டை வீடாக மாறுகிறது என்று என்னை வரவிடாமல், நான் 1000 தடவை போன் அடிச்சாலும் எடுக்காமல், எடுத்த அவன் காசு கேட்பான், அதெல்லாம் கொடுக்க கூடாது என்று ஆண்டவரே, காசு கேட்டாலும் பொய் சொல்லி என்கிட்ட காசே இல்லை என்று சொல்லி என்னை விரட்டி விட்ட ஜீவன்கள், என் ரத்த பந்தங்கள் ஆண்டவரே ஏசப்பா. இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக ஆண்டவரே, தொழில் வளர்ச்சி இல்லாமல், பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சுவாமி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே, என் வீட்டுக்கு யாருமே வருவதில்லை ஆண்டவரே. ஐயோ, இவன் வீட்டுக்கு போகலாம், இவள் வீட்டுக்கு போகலாம், அங்க போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம், ஆசீர்வதிச்சுட்டு வரலாம், நல்ல புத்தி ரெண்டு சொல்லிட்டு வரலாம், ஆறுதலாக போயிட்டு வரலாம் என்று யாருமே வரல ஆண்டவரே. ஏனென்றால் நான் குடிசையில் வாழ்கிறேன் ஆண்டவரே, நான் படிக்காதவன் ஐயா, நான் நோயாளி ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்பா எனக்கு குழந்தை இல்ல ஆண்டவரே, நான் பயங்கர பிரச்சனையில இருக்கிறேன் ஐயா. இயேசுவே கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எப்பா தெய்வமே, என் கணவன் என் மனைவி பிரச்சனையில அலைந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் கூட யாரும் இல்லை சாமி. ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே, உன் ஜனங்களை பாரும் ஐயா. இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக யாருமே இல்லை ஆண்டவரே. கணவன் ஆறுதல் கூறுவான் என்றால் வெறுக்கிறான் ஆண்டவரே. மனைவி ஆறுதல் கூறுவாள் என்றால் வெறுக்கிறாள் ஆண்டவரே. நான் அனாதையாக கிடக்கிறேன் ஐயா. என்னை அப்பா ஏன் ஆண்டவரை படைத்தீரப்பா? இந்த உலகத்திற்கு ஏன் ஆண்டவரை என்னை அனுப்பினீர் சுவாமி? ஏசப்பா என்னை சபித்து வைத்திருக்கிறீரே ஏன் ஆண்டவரே? அப்பா என்னை கட்டி வைத்திருக்கிறதே ஆண்டவரே ஏன் ஆண்டவரே? என் பிள்ளைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களே ஆண்டவரே ஏன் அப்பா? சுவாமி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. எங்களுக்கு ஆறுதல் நீர்தான் ஐயா. அன்னை மரியாளே எங்களுக்கு ஆறுதல் நீர்தான் ஐயா. ஏசப்பா எங்களுக்கு ஆறுதலாக வாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஐயா. அரவணைக்க யாரும் இல்லை, தேற்றுவதற்கு யாரும் இல்லை, வழிகாட்ட யாரும் இல்லை, புத்தி சொல்ல யாரும் இல்லை, எங்களை அரவணைத்துக் கொள்ள யாரும் இல்லை ஐயா. இயேசுவே எங்களுக்கு சோறு போட யாரும் இல்லை ஐயா. எங்களுக்கு காசு கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, எங்களை பாருங்கப்பா, எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா, என்னை தேற்றுங்கப்பா. இயேசுவே என் ராஜாதி ராஜாவே, உம்மையே துதிக்கிறோம் ஐயா, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகள் ஆதரவற்று ஓடி வந்திருக்கிறார்கள் ஐயா, மனக்கலக்கத்தோடு ஓடி வந்திருக்கிறார்கள் ஐயா. ஒரு வார்த்தை நீ சொல்லுவி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவே, அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர்
பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.